புதுச்சேரியில் 2700 கோடி மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வரவுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியிலிருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின்னாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து விமான நிலையம் அருகே விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் ரூபாய் 2200 கோடி மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில்லில் நடைபெறும் ஆன்மீக மகோற்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் மதியம் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் இளம் பருவ பெண்களுக்கு நாடு தழுவிய HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இந்திய அரசால் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் 14 வயதிற்கு மேற்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் இன்று ராஜஸ்தானில் அஜ்மீரில் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் கோவிந்தராஜன், குடும்ப துணை இயக்குனர் மருத்துவர் சமிமுன்னிசா, நலவணித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் ஆனந்த் லட்சுமி, கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் ரகுநாதன் மற்றும் தேசிய நோய் தடுப்பூசி திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் உமாசங்கர் உடனிருந்தனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் விதிகளை மீறி இயக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி புதுச்சேரியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடலூரை ஒட்டியுள்ள சேலியமேடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விதிகளுக்கு புறம்பாக விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை விதிக்கு புறம்பாக 60 கிலோமீட்டர் தொலைவிற்குள் ஒரு சுங்கச்சாவடி என்ற விதிக்கு மாறாக புதுச்சேரி மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே இச்சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி CITU உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கொண்ட போராட்ட குழுவினர் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட போராட்ட குழுவினர் நேற்று வெள்ளிக்கிழமை 4 சக்கர வாகனங்களுடன் செல்வதற்கு தயாராகினர். உடனே அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். பின்னர் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து கோரிமேடு சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுவரை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் CITU உள்ளிட்ட தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இப்போராட்டத்தில் CITU மாநில செயலாளர் சீனிவாசன், தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்க செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், வாகன ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு புத்தகத்தை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தனது சொந்த செலவில் வழங்கினார். காசநோய் இல்லாத பாரதம் என்ற இலக்கை நோக்கி செயல்படும் வகையில் புதுவை மாநிலத்தில் காச நோயாளிகள் விரைந்து குணமடையும் நோக்கில் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு புத்தகம் வழங்கும் விழா இன்று லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு லாஸ்பேட்டையில் வசிக்கும் காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து உணவு புத்தகம் வழங்கினார். இந்நிகழ்வில் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி, துணை செவிலியர் மேற்பார்வையாளர் ராதா, முத்து மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுநிலை காசநோய் மேற்பார்வையாளர் பாஸ்கரன் மற்றும் துணை செவிலியர் மீரா செய்திருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் பூஜை செய்து
மகாவீர் சிட்டிசன் அவென்யூ, புத்துச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர் வடக்கு, சாந்தி நகர் தெற்கு ஆகிய பகுதிகளில் வழங்கியதன் தொடர்ச்சியாக நேருவில் நகர் பகுதியில், லாஸ்பேட்டை பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்குழந்தை தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்களாக சேலை மற்றும் சக்கு வழங்கினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் 8.7 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி, புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை ரூபாய் 1.32 கோடி செலவில் பலப்படுத்தும் பணி, ரூபாய் 6.44 கோடி செலவில் ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10 தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால், கொம்பாக்கம் லட்சுமி அவென்யூ 3வது குறுக்கு தெரு தொடங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 30.57 லட்சம் செலவில் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெயின், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், இளங்கோ, இளநிலை பொறியாளர் முருகன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தீப்பிழம்பின் பின்னணியில் ஜொலித்த மாத்தீர் மந்திர் ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன்பயர் கூட்டு தியானத்தில் ஆரோவில் வாசிகள் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அதிகாலையில் ஆரோவில் மாத்ரி மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு போன்பயர் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த போன்பயரில் அருகில் இருந்த மாத்தீர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு ஆரோவில் வாசிகள் ரசித்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனைத்து பகுதிகளிலும் திருமுனை பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதில் நேற்று மாலை ஒதியம்பட்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும், கூட்டணி அரசு சார்பில் புதுச்சேரியில் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்து தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வரும் பிரதமர் மோடியை மாநிலமே திரண்டு வரவேற்க சபாநாயகர் செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நாளை 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் வருகை தந்து ஆயிரக்கணக்கான கோடி வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்க உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடியை புதுச்சேரி மாநிலமே திரண்டு வரவேற்க வருகை தர வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதில் கலந்து கொள்ள உள்ள தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற அணிகலன்கள், உடைகள் அணிந்து வரக்கூடாது என மத்திய அரசு கூறியுள்ளது. எனவே இதனை தாய்மார்கள் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். மேலும் 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் மார்ச் 4ஆம் தேதி அலமீர் மங்கா சமீத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதாக ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவ வரவேற்பு கமிட்டி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவ வரவேற்பு கமிட்டி கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜதாசர், செயற்குழு உறுப்பினர் தேவநாதன் ஆகியோர் கூறும் பொழுது, புதுச்சேரியில் மாசிமக திருவிழா மார்ச் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று வைத்திக்குப்பத்தில் தமிழகம் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. மயிலம் முருகன், திண்டிவனம் நள்ளியக்கோடான் நகர் சீனிவாச பெருமாள், ஸ்ரீவனூர் பொய்யாமொழி விநாயகர், சிங்கிரிக்குடி நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி வரும் உற்சவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தீர்த்தவாரிக்கு 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு
திண்டிவனம் நல்லியப்போடா நகரில் இருந்து வரும் சீனிவாச பெருமாளுக்கு செங்கேரி மடம் சாரதாம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மறுநாள் கடற் தீர்த்தவாரியில் பங்கேற்கிறார். மீண்டும் மாலை 3 மணிக்கு வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்திற்கு செல்கிறார். அன்றிரவு 7 முதல் 8 மணி வரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. மறுநாள் மார்ச் 4 காலை 10:30 மணிக்கு மேல் அலமீர் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு சேஷ வாகனத்தில் சுவாமி புறப்பட்டு நகர்வலம் வருகிறார். மார்ச் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு உலக நன்மைக்காக வரகமுத்து செட்டியார் மண்டபத்தில் சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அமைதி ஊர்வலம் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அமைதி ஊர்வலம் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர் தியாகி வா சுப்பையா சிலையிலிருந்து அமைதி ஊர்வலம் புறப்பட்டது. சுதேசி ஆலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக சார்பில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அவைத் தலைவர் SP சிவகுமார், அதிமுக மாநில செயலர் அன்பழகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெருமாள், காங்கிரஸ் பொறுப்பாளர் அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் விசிக, பாமக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். அனைத்து சமுதாய மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி பொதுவானது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற SC/ST மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் SC/ST பிரிவு மாநாடு கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ST பிரிவு தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜஹான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், அனந்தராமன், TPR செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் MP ஹனுமந்தையா, தேசிய ஒருங்கிணைப்பாளரும் புதுச்சேரி தமிழக பொறுப்பாளருமான ஹர்ஷிதா காந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த மாநாட்டில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை, அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது, போலி மருந்து ஊழலில் பல கோடி ரூபாய் கைமாறி உள்ளது, ஒன்றிய பாஜக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது, மக்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை நம்பக்கூடாது என சரமாரியாக குற்றம் சாட்டினர். மேலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி பொதுவானது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை புறக்கணித்து மக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 7 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 7 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. சிறப்பு முகாம் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள ஐயங்கோவில்பட்டு, ஐனம்பாளையம், சோழகநல்லூர், முத்தாம்பாளையம், சுப்பம்பேட்டை, திருவாமாத்தூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் நிகழ்வாக இன்று விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள முத்தாம்பாளையம் கிராம திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் சிவகுமார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இளைஞர்களின் பங்கு எனும் தலைப்பில் உரை வழங்கினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் கடமையாகும், குறிப்பாக இளைஞர்கள் இப்பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன் கலந்து கொண்டு உடலும் மனமும் எனும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார். அவர் தம் சிறப்புரையில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எனும் திருமூலரின் பாடல் உடல் மன ஆரோக்கியத்தை வலியுறுத்தியுள்ளது. ஆரோக்கியமான உடம்பில்தான் நல்ல மனம் இருக்கும். எனவே உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தினம்தோறும் உடற்பயிற்சி, தியானம் செய்தல், சத்தான உணவு உட்கொள்ளுதல், 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம், இவற்றையெல்லாம் சரியாக செய்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று உரைத்தார். அதன் பின்னர் கலந்துரையாடல் நடைபெற்றது. மாணவர்களின் வினாக்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. முன்னதாக முத்தாம்பாளையம் கிராம தெருக்கள், கோவில் வளாகத்தில் தன்னார்வலர்கள் தூய்மை பணிகளை செய்தனர். விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டது. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் குணசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். திட்ட அலுவலர் முனைவர் பாபு நன்றி உரை வழங்கினார். திட்ட அலுவலர் முனைவர் நல்லுசாமி அறிமுக உரையாற்றினார். இந்நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களும் முத்தாம்பாளையம் கிராம இளைஞர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர் முனைவர்கள் குணசேகர், பாபு, சத்யா, ரமேஷ், சூசன், மரி, நெப்போலியன், நல்லுசாமி ஆகியோர் செய்திருந்தனர்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி கிழக்கு மாநிலம் சார்பில் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி கிழக்கு மாநில கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி காட்டாமணிக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். அவைத் தலைவர் மாணிக்கராஜா, இணை செயலாளர் காமாட்சி, மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, துணை செயலாளர் வீரசேகரன், பொருளாளர் நாகராஜ், துணை செயலாளர் விஜயகுமாரி, மாநில இளைஞர் பாசறை சுசேந்திரன், அம்மா தொழிற்சங்கம் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கழக அமைப்பு செயலாளர் திருவான்மையூர் முருகன், பொறியாளர் அணி ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர். விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முத்தியால்பேட்டை உதயானந்தம், உருளையன்பேட்டை பிரதீப் குமார், கதிர்காமம் ராமச்சந்திரன், காலப்பட்டு ராஜசேகர், இந்திரா நகர் ரத்னகுமார், தட்டாஞ்சாவடி செல்லா என்ற தமிழ்ச்செல்வன், லாஸ்பேட்டை பாலசுப்ரமணியன், உப்பளம் பரதிமார் கலைஞன், முத்தியால்பேட்டை பிரபாவதி, அரியாங்குப்பம் நாகராஜ், மணவெளி மணிகண்டன், நெல்லித்தோப்பு அப்துல் ஹமீத் மற்றும் சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தன் நன்றி கூறினார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரியின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து அவரது காரிலேயே பெண் அதிகாரியை வீட்டிற்கு அனுப்பி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து தற்பொழுது துணை பதிவாளராக ஓய்வு பெறும் பெண் அதிகாரி சாய்கீதா ராணியின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் இளநிலை கணக்கு அதிகாரி மகிழா இடமாறுதலை முன்னிட்டு வழி அனுப்பும் விழா என இருபெரும் விழா கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அதிகாரி தனலட்சுமி, துணை பதிவாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இருவருக்கும் நினைவு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இளங்கோவன், கூட்டுறவுத்துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் சாய்கீதா ராணியின் தன்னலமற்ற சேவை பாராட்டிற்குரியது என புகழாரம் சூட்டினார். மேலும் பள்ளி கல்லூரி பருவம் போல பணியில் ஓய்வு என்பதும் ஒரு பருவம், அதனை வயது மூப்பு ஓய்வு என கருதாமல் இன்முகத்துடன் வரவேற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என வாழ்த்தினார். இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் பணி நிறைவு மற்றும் மாறுதலாக்கி செல்லும் 2 பெண் அதிகாரிகளையும் தனது காரிலேயே அவர்களது வீட்டிற்கு அனுப்பி கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் இளங்கோவன் மரியாதை செலுத்தியது அதிகாரிகள் அரசு துறைகளில் முன்மாதிரியாகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.